சரி, ஏன் ஒரு தடவை ஒருத்தவங்க அமைச்சரானா எத்தனை பீரியட் இருப்பாங்க? 5 வருஷம் இருப்பாங்க. ஏன் 2 வருஷம் தான் இருக்கிறாங்க? அவங்களோட செயல்பாடு சரியில்லை. மக்களுக்கு எந்த நலத்திட்டத்தையும் கொடுக்க முடியல அவங்களால. அதனால முதலமைச்சரே கடுப்பாயி வெறுத்து போய் பதவியை விட்டு தூக்கிட்டாங்க. போராட்டம் பண்ணாங்க. எல்லாருக்கும் தெரியுமா? கோட்டுச்சேரியில ஒரு பெரிய எல்லாரையும் திரட்டிட்டு வந்து என்ன நான் பெண்ணுன்றதுனால என்ன பதவியை விட்டு தூக்கிட்டாங்க, என்ன தலித்துன்றதுனால என் பதவியை விட்டுட்டு தூக்கிட்டாங்க, என்ஆர்ஐயா மேலேயே குறை சொன்னாங்களா இல்லையா? எல்லாரும் பாத்தீங்கல்ல? இது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். அதே என்ஆர்ஐயா தான் முதல்ல ஜெயிச்சு, உங்க வயசு எத்தனை, இவ்வளவு சின்ன வயசுல ஜெயிச்சு வந்த உடனேயே உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. ஏன்னா நம்மளுடைய நண்பரோட பொண்ணு ஒரு பெண்ணா இருக்கிறாங்க, ஒரு தலித்தா இருக்கிறாங்க, காரைக்கால் பகுதியில் இருக்காங்க, ஒரு வளர்ச்சி அடையட்டும்னு ஒரு நம்பிக்கை வச்சு ரொம்ப சீக்கிரத்துல உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. ஆனா நீங்க அதை வாங்கிக்கிட்டு நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு தொகுதி ஃபுல்லாவும் தெரியும். தொகுதி மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். முதலமைச்சருக்கு தெரியாதா? போதும்மா, நீனு என்ன உன்னால எனக்கும் கெட்ட பேரு, பாரத பிரதமருக்கும் கெட்ட பேரு, நீ இருந்தது போதும்னு தூக்கி அப்படியே டீப்ரமோட் பண்ணி எம்எல்ஏ ஆக்கி உட்கார வச்சுட்டாங்க. உண்மையா?